இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் 25% பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வாக்காளர்களை அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை. குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது. நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது, வேலைவாய்ப்பை கேட்க முடியாது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அரசு நலத்திட்டங்களையும் உன்னால பெற முடியாது. இந்த தலைமுறையில் பெற்றுறோம் வச்சுங்க, அடுத்த தலைமுறையில் கட்டாயமா அகதிகளாக்கப்படுவோம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்நிய நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கென்று சிறப்பு அகதிகள் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மெக்சிகோவிலிருந்தும் பல நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் அல்லாதவர்கள், வாக்குரிமை அல்லாதவர்கள், குடியுரிமை அல்லாதவர்கள் என்று தனிமைப்படுத்தி அகதிகள் முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு சில அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கான முகாம்களை உருவாக்க இருக்கிறார்கள், அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்கள் ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும். இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது, யூகம் கிடையாது. இதான் 20 வருஷத்துக்கு பின்னால் நடக்க